ஆன்லைன் உணவு விநியோக ஊழியருக்கான சீருடையில் வந்த கொலையாளிகள் கையில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனத்தில் ஏறி கொலையாளிகள் தப்பிச் செல்லும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. ஆம்ஸ்ட்ராங்கை பல நாட்கள் நோட்டமிட்டு கொலை செய்வதற்கான இடத்தை தேர்வு செய்த கொலையாளிகள். கொலை நடந்த பகுதியில் முன்கூட்டியே சிசிடிவி கேமராக்கள் உடைப்பு. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 8 பேர் காவல்துறையில் சரண். ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பாலு உள்ளிட்ட 8 பேர் அண்ணா நகர் துணை ஆணையர் முன்பு சரணடைந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 8 பேரிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை. கொலைக்கான காரணம் குறித்து கொலையாளிகள் தனித்தனியாக வாக்குமூலம். முழுமையான விசாரணைக்கு பின்னரே கொலையில் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்ற விவரம் தெரியவரும். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்டாகார் தகவல். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைத்து பிரேத பரிசோதனை தொடங்கியது. போலீசாருக்கு எதிராக முழக்கமிட்ட ஆதரவாளர்களால் மருத்துவமனையில் பரபரப்பு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையால் சென்னையில் பதற்றம். தொண்டர்களால் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க முக்கிய இடங்களில் போலீசார் குவிப்பு. உளவுத்துறை தீவிர கண்காணிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட இடத்தில் கண்ணீர் விட்டு கதறிய உறவினர்கள். நெருங்கிய நண்பரை இழந்த துக்கத்தில் கண்ணீர் விட்ட இயக்குனர் ப. ரஞ்சித். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதற்கு பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி கடும் கண்டனம். குற்றவாளிகளை தமிழக அரசு கடுமையாக தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் இறுதி சடங்கிற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி வருகை தர உள்ளதாக தகவல். பல்வேறு தலைவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வேணுகோபால் சுவாமி கோவில் தெருவில் போலீசார் ஆய்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். செல்வ பெருந்தகை, அண்ணாமலை, பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் கண்டன குரல். பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று கூடுகிறது செயற்குழு கூட்டம். மக்களவைத் தேர்தலுக்கு பின் நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. திருவாரூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை. புதுச்சேரியிலும் கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்களுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
திண்டுக்கல் அருகே கெட்டுப்போன சிக்கனை வழங்கியதால் உணவக ஊழியர்களுடன் வாடிக்கையாளர் வாக்குவாதம். ஆளும் கட்சி பிரமுகருக்கு தொடர்புடைய கடை என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை ஆவடியில் பெண்ணிடம் 15 சவரன் தாலி செயினை பறிக்க முயன்ற காவலர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். பழனி பூங்காவில் கஞ்சா புகைப்பது போன்று ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள் 6 பேர் கைது. தலைமறைவான கஞ்சா வியாபாரிகளுக்கு வலைவீச்சு. இளநிலை நீட் கவுன்சிலிங் தேதியை இன்னும் வெளியிடாத தேசிய தேர்வு முகமை. நீட் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. செல்போன் கட்டண உயர்வால் பொதுமக்கள் மீது ஆண்டுக்கு 34,824 கோடி ரூபாய் சுமை. நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை செல்போன் கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதன் பின்னணி குறித்து காங்கிரஸ் கேள்வி. பீகாரில் 2 வாரங்களில் 12 பாலங்கள் இடிந்து விழுந்ததால் 14 பொறியாளர்கள் சஸ்பெண்ட். குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மீது கட்டுமான செலவு விதிக்கப்படும் என அரசு அறிவிப்பு. மும்பையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் சங்கீத் நிகழ்வு. விழாவில் ஏராளமான திரைப்பிரபலங்கள், கிரிக்கெட் நட்சத்திரங்கள் பங்கேற்பு. கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வாயு கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு. வாயு கசிவால் விமான பொறியியல் பணியக ஊழியர்கள் 40 பேர் பாதிப்பு என தகவல். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான T20 கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். T20 தொடரை வெற்றியுடன் தொடங்க இந்திய கிரிக்கெட் அணி தீவிரம். யூரோ கால்பந்து கால் இறுதியில் ஜெர்மனியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி வெற்றி. போர்ச்சுகல் அணியை போராடி வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய பிரான்ஸ். இணையத்தில் வெளியான ராயன் படத்தின் ராயன் ரம்பிள் லிரிக்ஸ் வீடியோ 13 மணி நேரத்தில் 34 லட்சம் பார்வையாளர்களை கடந்து ரசிகர்களிடம் வரவேற்பு.